வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொண்ணா நம்ம பார்ப்போம். அது போக நான் சில நிறுவனங்கள்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிசல்ட்டுக்காக, அந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பெரிய மாற்றம் இல்லாம தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்க்கும்போது ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவை இன்னைக்கு டேல ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இந்த வீக் நம்ம மார்க்கெட்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸே இல்ல. ஸோ சொல்லப்போனா ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸா தான் இந்த வீக் வந்து அமைஞ்சிருக்கு. பட் அது ஒரு நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸாவும் இருக்கு. மேபி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு டேட்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ ஏற்படுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாரி நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸோட இன்னைக்கோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு 500 கோடிக்கு வித்திருக்காங்க. ஸோ நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. ரொம்ப கம்மியா தான் வந்து தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல வித்துட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ இது திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அச்சுறுத்தல நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்படுத்துற மாரியான ஒரு பிம்பம் தான் உண்டாகுது. பட் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குளோபல் ராலி, அதுவும் குறிப்பா அந்த செமிகண்டக்டர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ராலி நிலைக்காது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இந்த அதுலயும் குறிப்பா மெமரி சிப் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. ஆனா நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். மேபி அதில பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல அகைன் வந்து எஃப்ஐஐஸோட ஃப்ளோ வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண நிறுவனமான டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரொம்ப லேட்டா வந்து இந்த டைம் குடுக்குறாங்க. ஸோ இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தா, ரொம்ப சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா, ஸோ இந்தியா மார்க்கெட் பிஸ்னஸ் பார்க்கும்போது சூப்பர் டூப்பர் வளர்ச்சிய வந்து குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 68% வரைக்கான ஒரு வளர்ச்சி. இந்தியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்ல அவங்க வந்து எட்டியிருக்காங்க. வருமானம் பார்க்கும்போது கணிசமா வந்து உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில லாப அளவு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. மற்ற கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, மஹிந்திரா கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணணும்னா, டாடா மோட்டார்ஸோட லாப வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவா தான் வந்து இருக்கு. டொமஸ்டிக் பிசினஸ பொறுத்தவரைக்கி. இதே நம்ம ஜேஎல்ஆர் பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டா, ஸோ அங்கேயும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு 9% வரைக்கான சரிவ சந்திச்சிருக்கு. வால்யூம் பார்க்கும்போதும், ஹோல்சேல் வால்யூம் பார்க்கும்போதும் ஒரு 9%க்கு மேலான ஒரு சரிவ வந்து சந்திச்சிருக்கு. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ஸோ இந்த சப்ளைல ஏற்பட்ட ஒரு சிக்கல்னால எங்களுடைய சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு நிறுவனம் அப்படிதான் வந்து சொல்லும். ஸோ எங்களுடைய வாகனம் விக்கல அப்படின்ட்டு எந்த ஒரு நிறுவனமும் வந்து முன்வந்து சொல்ல மாட்டாங்க. பல காரணங்கள முன்வைப்பாங்க. ஸோ அது ஒரு பேட் சிம்ப்டம்ஸ வந்து கிரியேட் பண்ணிரும். மேபி அடுத்த காலாண்டு கூட ஒரு பிரஷர கிரியேட் பண்ணலாம். அதனால ஸோ இந்த மாரியான ஒரு விஷயங்கள வந்து பண்ணுவாங்க. ஆனா ஒரிஜினலான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ குளோபலா டிமாண்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. பல குளோபல் லக்ஸரி வாகனங்களோட நிறுவனங்கள் பார்க்கும்போது ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் டாடா மோட்டார்ஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய டாரிஃபா இருக்கட்டும், சைனால இருக்கக்கூடிய டிமாண்ட் ஸ்லோ டவுனா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்ப பார்த்தீங்கன்னா, ஜேஎல்ஆர்‌க்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. மார்ஜின் இல்ல. அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட் எல்லாம் ரொம்பவே வந்து கூடியிருக்கு. புதுசா இந்த இயர் எண்டு இல்லன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல ஜேஎல்ஆர வந்து அதாவது ஜாக்வார வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ரோவர்ல சில ஈவிஸும் வந்து வரப்போகுது. ஸோ அதோட ஒரு தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பா ஜாக்வார பொறுத்தவரைக்கி, ஸோ என்ன மாரியான ஒரு தாக்கத்த ஏற்படுத்துதுங்கிறத நம்ம பார்க்கணும். கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நாங்க வந்து பெரிய அளவுக்கு வால்யூம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ லிமிட்டட் வால்யூம் பட் ஒரு நல்ல பிரீமியமான ஒரு பிரைஸ்ல வந்து விக்கிறதுக்கான ஒரு திட்டத்த தான் கையில வச்சிருக்காங்க. அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா மார்க்கெட்லங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஹெவி காம்படிஷன் நெறஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த நிறுவனம் அடைய போதுங்கிறத பார்க்கணும். மேபி ஜாக்வார் ஒரு வெற்றிகரமான ஒரு ஒரு லான்ச்சா அமைஞ்சதுன்னா, கண்டிப்பா டிஎம்பிவிய பொறுத்தவரைக்கும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுது அப்படின்ட்டு. பட் இந்த காலாண்டுல நம்ம இன்னும் வந்து ப்ராஃபிட்ட பத்தியே பேசல. 775 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன வருடம் இதே காலாண்டுல ஒரு 4000 கோடி கிட்ட இருந்திருக்கு. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு டிப் ஏற்பட்டிருக்கு. 80% வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் நம்ம பார்த்துட்டோம். ஜேஎல்ஆர் தான் ஒரு ரீசனா இருக்கு. ஸோ திரும்பவும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தூக்கி நிறுத்துதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இதோட ஒரு இம்பாக்ட் வந்து ஷேர் பிரைஸ்ல இருக்குமான்னு பார்த்தா, பெருசாலாம் ஒண்ணும் இம்பாக்ட் ஆறதுக்கான வாய்ப்பு இல்லன்னு நான் நெனைக்கிறேன். மேபி நாளைக்கு நம்ம மார்க்கெட் வீக்கா இருந்ததுன்னா, டாடா மோட்டார்ஸ் மேற்கொண்டு வீக்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் பெரிய அளவுக்கான ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன டாடா மோட்டார்ஸ்ல அப்படின்னு பார்த்தா, ஏன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக
தனியா ஒரு ஃபண்டே நான் வச்சிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு லம்ப் பண்றதுக்கான அண்ட் என்னோட திட்டத்த எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு ஃபண்ட் இருக்கு. மேற்கொண்டு பொசிஷன் ஆட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பமாவும் இருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள பொறுத்தவரைக்கி. ஸோ இன் கேஸ் வந்து ஜாக்வாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதாவது ஜாக்வாரோட லான்ச் எதிர்பார்த்த மாரி போகல அப்டின்னா, கண்டிப்பா நிறுவனம் ஒரு பெரும் பிரஷர வந்து சந்திக்கும். அந்த டைம்ல தான் என்னோட திட்டத்த நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்டின்னு நான் இருக்கேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் கார் மார்க்கெட்ட ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பல நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் நிறுவனங்கள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதோட சக்சஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும் அப்டிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். பட் இது என்னை சார்ந்தது கிடையாது. ஸோ இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் என்னோட கருத்து இதுதான். மேபி அந்த மாரி நடந்ததுன்னா, ஸோ என்னோட திட்டத்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி மேபி நடந்ததுன்னா, கண்டிப்பா இத பற்றி அந்த டைம்ல நம்ம இன்னும் வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த குவார்ட்டர் ஒரு வீக்கான குவார்ட்டரா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கா, ஐசிஐசிஐ பேங்க்கா அப்படிங்கிற மாரியான ஒரு நரேட்டிவ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதில ஐசிஐசிஐ பேங்கோட வளர்ச்சி சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிளே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருக்கும் இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா 1,00,000 கோடி கிட்ட தான் வந்து இருக்கு. ரவுண்டா கூட 1,00,000 கோடிய ரீச் பண்ணல. இந்த 90,000லேருந்து 1,00,000 கோடி கிட்ட வந்து இருக்கு. மார்க்கெட் கேப் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2ஓட மார்க்கெட் கேப்பும் பக்கம் பக்கம் வந்துருச்சு. அந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி ஐசிஐசிஐ பேங்க்ல கடந்த காலத்தில நடந்திருக்கு. பட் HDFC பேங்க்ல அந்த வளர்ச்சி நடக்கல. குறிப்பா 22ல ஏற்பட்ட அந்த மெர்ஜர் ஒரு மெயின் ரீசன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இம்பாக்ட்ட தான் HDFC பேங்க்ல ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனா, ஸோ இப்போ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்கு. ஸோ ரொம்ப கிட்ட கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஃபியூச்சர்ல குரோத் இருக்காதா? ஸோ HDFC பேங்க்க ஐசிஐசிஐ பேங்க் ஈஸியா வந்து பீட் பண்ணிட்டு போயிருமா அப்படின்ட்டுலாம் பார்த்தா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா, அந்த அளவுக்கு 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் அதிகமா இருக்கு. என்னப்பா டிஃபரண்ட் அப்படின்னு பார்த்தா, ஸோ பேலன்ஸ் ஷீட் சைஸ் பார்க்கும்போது, பிசினஸ் சைஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா, HDFC பேங்கோட பிசினஸ் சைஸ் ஐசிஐசிஐ காட்டிலும் ரொம்ப பெருசு. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் சைஸ் பார்க்கும்போது ஒரு 40,00,000 கோடி கிட்ட இருக்கு. அவங்களோடது ஒரு 28-29 லேக் க்ரோர்ஸ் கிட்ட வந்து இருக்கு. அண்ட் அட்வான்சஸ் அப்புறம் டெபாசிட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது HDFC பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்கை காட்டிலும் டபுள் த டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அட்வான்சஸ்ன்னு பார்க்கும்போது 30,00,000 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஸோ இதே நம்ம ஐசிஐசிஐ பேங்க் எடுத்து பார்த்தா 16,00,000 கோடி கிட்ட இருக்காங்க. ஸோ இவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க. டெபாசிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா 32,00,000 கோடி கிட்ட இருக்கு. இதே நம்ம ஐசிஐசிஐ பேங்க் எடுத்து பார்க்கும்போது 18,00,000 கோடியா இருக்கு. ஸோ இப்போ HDFC பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதாவது அவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை நான் சொல்றேன். ரீசன் பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்கறதுல பல ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு நடவடிக்கைய அவங்க ஃபாலோ பண்றாங்க. ரீசன் ஸோ அந்த சிடி ரேஷியோ இது ஒரு மெயின் ரீசனா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால பெரிய அளவுக்கு ஒரு ரூம் இல்ல. அவங்களுடைய அட்வான்ஸஸ் வந்து க்ரோ ஆகுறதுக்கு. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்ல நம்ம பார்க்கும்போது 15% வந்து குரோத் அவங்க சந்திச்சிருக்காங்க இயர் ஆன் இயர்ல. ஆனா ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கும்போது 19% வரைக்கான குரோத்த சந்திச்சிருக்காங்க. 4% பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கை காட்டிலும் ஐசிஐசிஐ பேங்கோட அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. இதே நம்ம டெபாசிட் க்ரோத் எடுத்து பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்கை காட்டிலும் ஒரு 0.7% பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டெபாசிட் க்ரோத் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வாண்டடாக அட்வான்சஸோட க்ரோத்தை பார்க்கும்போது அவங்க சுருக்கியிருக்காங்க. பட் இது நாளடைவில் வந்து விரிவடையும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அண்டு ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் பேங்க்கு இப்போ நமக்கு ஒரு சீப்பரான ஒரு இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதன் மூலியமா ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் அண்டு உங்களுடைய ரிசர்ச்சுக்கு தேவையான சில இன்புட்ஸ் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்குது. அடுத்தது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த காலாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய லாபம் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம ஸ்க்ரீனரில் பார்ப்போம். ஸ்க்ரீனரில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலாண்டு ஒரு பெட்டரான ஒரு காலாண்டாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. பட் இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சு தான் வந்து இருக்குது. ஸோ 693 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம ரெவன்யூ அப்படின்னு பார்த்தா கணிசமாக வந்து கூடியிருக்கு. மார்ஜின் இயர் ஆன் இயரில் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ஸோ கடந்த சில காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குது. இதே நம்ம வேர்ல்பூல் ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லாத ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ அவங்க வளர்ச்சியில் பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டலை அண்ட் ஒரு எஃபர்ட் போடலை அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமாக கிளியராக வந்து தெரியுது. ஸோ அவங்க இன்னும் எஃபர்ட்டை போடணும் அப்படிங்கிறது தான்
நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த எல்ஜி எலக்ட்ரானிக் நான் ஐபிஓலேருந்து ஹோல்டு பண்ணுறேன். ஸோ எல்லா குவான்டிட்டிஸும், அதாவது எல்லா லாட்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லிஸ்டிங் அப்போவே கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இருந்த ஒரு 3 லாட் தொடர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம், பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை ஐபிஓக்கு அப்புறம், அது பாட்டுக்கு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு டைமில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். ஏதாச்சும் இன்னும் மேபி கீழே இறங்குனாலும் இறங்கலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அது ஒரு ப்ராஃபிட்டில் வந்து ஒரு சின்ன பகுதி. ஸோ இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது ஹிந்துஜா, அசோக் லேலாண்ட், இந்த ஹிந்துஜா குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு 2500 கோடி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, ரெனியூவபிள் எனர்ஜியில் பண்ண போகிறாங்க. அண்டு இந்த ஓஹெச்எம் மொபிலிட்டி, ஸோ உங்களுடைய சப்சிடரி ஸ்விட்ச் மொபிலிட்டி இருக்கக்கூடிய நிறுவனம் அங்கேயும் வந்து முதலீடு பண்ண போகிறதாகவும், ஸோ சில ஃபினான்ஸ் ரீதியாகவும் ஃபினான்ஸ் செக்டார்லேயும் முதலீடு பண்ண போகிறதாகவும் ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கான காரணங்களும் இருக்குது. ஸோ தமிழ்நாடு தொடர்ந்து அசோக் லேலண்ட் பஸ்ஸை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு கைமாற நான் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணி ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாலிசி 2 பேத்துக்குள்ள கிவ் அண்ட் டேக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ கூட ஒரு 1000 பஸ்ஸுக்கு மேலே ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக அசோக் லேலாண்டோட பஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டாடா மோட்டார் கமர்ஷியல் மாதிரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஐஜிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 33% ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு, ரெவன்யூ ரைஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் ப்ராஃபிட்டில் க்ரோத் பார்த்திங்கன்னா ஐஜிஎல்ல இல்லாமல் தான் வந்து இருக்குது. ஸோ ஐஜிஎல் பார்க்கும்போதும் ஒரு ப்ரெஷரை தான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நாளாக. பட் இது வந்து ஒரு இடைக்கால ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ திரும்ப ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா, ஒரு 140 அந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். பட் இதை நான் டெஃபினட்டாக ஹோல்டு பண்ண மாட்டேன். ஸோ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஐஜிஎல் பொறுத்த வரைக்கும். இது என்னோட ஒரு நிலைப்பாடாக இருக்குது. ஸோ நான் கெயில் ஹோல்டு பண்ணுறேன் அந்த லாங் டேர்முக்கு, பெட்ரோநெட் எல்என்ஜி ஹோல்டு பண்ணுறேன், அதுவும் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம். ஸோ இது 2ம் தான் கேஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம். இதே நம்ம குஜராத் கேஸ் எடுத்துக்கிட்டால் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஒரு ஓரியன்டாலாம் நான் அதை வந்து ஃபோக்கஸே பண்ண கிடையாது. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்காக தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ மேபி ஃபர்தராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக அதிலேருந்து நான் எக்ஸிட் ஆவேன். அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா இப்போது குட்கா அண்டு பான் மசாலா இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தா 1 வருஷத்துக்கு. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போது 1 வருடத்துக்கு இதை பேன் பண்ணுறதுனால என்ன நியாயம் இருக்க போகுது, என்ன மாற்றம் இருக்க போகுது? ஒரு இயற்கை எப்படியும் வந்து விற்க தான் போகிறாங்க. இங்கே எப்படி விற்றுட்ருக்கு, அங்கே இங்கேன்ட்டு ஒளிவு மறைவாக எல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கேயும் ஓடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் இந்த 1 வருட கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ ஒன்று பேன் பண்ணால் லைஃப் டைம் பேன் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு கேரளாலலாம் பேன் பண்ண மாதிரி ஸோ இங்கேயும் வந்து பேன் பண்ணால் அது ஒரு ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். 1 இயர் பேன் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த பெங்களூரில் கண்டிப்பாக நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஈஸியாக வந்து இந்த பான் மசாலா இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி இதோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்கள கேட்டால் தான் கரெக்டாக வந்து தெரியும். ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பெங்களூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால். அண்ட் அதே மாதிரி எஃப்எஸ்ஐ பார்க்கும்போது ஸோ இந்த கவர், பிளாஸ்டிக் கவரு, அந்த அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரியான கவர்ஸில் போட்டு இந்த பாக்குகளை விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் என்ன லாஜிக் அப்படின்ட்டு தெரில. ஸோ இப்போ எஃப்எஸ்ஐ பார்க்கும்போது ரொம்பவே தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. பல கம்பெனிஸோட ப்ராடக்டை இப்படி விற்கக்கூடாது, அப்படி விற்கக்கூடாதுன்னு தடை போட்டுட்ருக்காங்க. இப்போ இதுக்கும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு புரியல. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ முழிச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்களே. ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக வந்து நடக்குதா, மாற்றப்படுதா அப்படின்ட்டு. ஏன்னா இதே மாதிரி தான் ஒருக்கா மேகியை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அப்போ பெரிய ப்ரெஷர். நான் வேறு நெஸ்ட்லே வாங்கினேன் அந்த டைமில். வாங்கினாலும் எனக்கு பயமாக இருந்தது. ஐயோ என்னடா இது, அதுக்கப்புறம் மேகி கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா மேகியை விற்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாற்றம். ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு பேன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னும் சில ஒரு மாதங்கள் கழித்து அதை திரும்ப பார்த்தீங்கன்னா பேன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுமா தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இதுவாச்சும் நிலைக்குமா இப்போ கொண்டு வர ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது கேஆர்பிஎல்லோட ரிசல்ட் வந்திருக்கு. கேஆர்பிஎல்லோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டு பெட்டராக இருக்குது. குறிப்பாக லாப அளவு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஏதாச்சும் ஒன் டைம் இன்கம் வந்திருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னும் டீட்டெயில்டான ரிசல்ட் வரல. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. டிக்ளைன் ஆகியும் கூட
லாப அளவு பெரிய அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குங்க. 260 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. வழக்கமா பண்ணக்கூடிய லாபத்த விட ஒரு 100 கோடி அதிகமா பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்துனால ஒரு பெரிய கெயின் கிடைச்சிருக்கா என்னங்கிறதும் நமக்கு இன்னும் ஒரு புரிதல வந்து ஏற்படுத்தல. ஆனா ஓவராலா ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஆர்பிஎல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாரிலாம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் இயர் தான் இத வந்து நம்ம மறந்துட்டோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ஸோ வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்தது அதே மாரி. ஆனா நான் பார்த்தீங்கன்னா இத கவனிக்காம நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா நிறுவனம் ஒரு ஏற்றத்தலாம் வந்து குடுத்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது அதே ஒரு விலையில தான் இருக்கு. ஸோ 320 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இப்போ பார்க்கும்போது 370 கிட்ட இருக்கு. ஒரு பெரிய மாற்றமெல்லாம் இல்ல. ஸோ கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல ஒரு நல்ல சைட்வே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில இருந்தது. அப்பல்லாம் பல டைம் இத பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ பார்ப்போம் ஃபர்தரா என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் இதில ஏற்படுதுன்ட்டு. அண்ட் ரிசல்ட்ட பார்த்துட்டு திரும்ப நம்ம நாளைக்கோட வீடியோல இத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!